தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். பிரித்தெழுதி பொருள் காண்க. அதுல முருகன் என்றால் என்ன? முருகு கூட்டல் அவன், முருகன் அவன். பகுதியில் என்ன வந்திருக்கு? முருகு. விகுதியில என்ன வந்திருக்கு? அவன். அவன் என்றால் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு அப்படின்னு பொருள். அவன்ல அண்ணுங்கிற விகுதி வந்திருக்கா? முருகு கூட்டல் அன், முருகன். முருகுக்கு எடுத்துக்காட்டு என்னது? இளமை. இளமை. முருகுன்னா ஒண்ணுதான், இளமைனாலும் ஒண்ணுதான். இளமுருகு, இளமுருகு சிவா, இளமுருகு சக்தி அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா முருகு அப்படிங்கிறது இம் கூட்டல் ஊ, இரு கூட்டல் ஊ, இக்கு கூட்டல் ஊ, முருகு. அதாவது வல்லின மெல்லின இடையின எழுத்துகளுடன் ஊ என்னும் உயிரெழுத்து சேரும்போது அது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இந்த மூன்று சக்தியும் வெளிப்படுகின்றன. ஊர் காத்து, உயிர் காத்து, உடல் காத்து நிற்பவனே முருகன் ஆவான். முருகன் அப்படிங்கிற பெயரோட தத்துவம் இதுதான். அதை விட்டுட்டு முறுக்கேறியவன் முருகன், முறுக்கேறியவன் முருகன், காடு மலை குன்று நதிகள் ஏறி முறுக்கேறியதனால் முருகன் என்று அழைக்கப்பட்டான். அப்படின்னா முறுக்கேறியவன் முருகன்னா அப்ப கிறுக்கேறியவனா யாரு? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க சீமானே. அதை விட்டுட்டு முறுக்கேறியவன் முருகன் அப்படின்னா நான் தான் தமிழுக்கு ஹோல்சேல் டீலர் அப்படிங்கிறது. என்னைய ஜெயிக்க யாரும் பிறக்கல அப்படிங்கிறது. என்னைய ஜெயிக்கணும் அப்படின்னா ஒருத்தன் பிறந்துதான் வரணும் அப்படிங்கிறது. ஏன் கூட தர்க்கம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும், யாரு இருக்கா அப்படின்னு கேக்குறது. இதெல்லாம் பிள்ளை இல்லாத வீட்டுல கிளம்பி துள்ளி விளையாடுற மாதிரி இருக்கு. சீமானே, என்னைக்குமே நம்மளை ஜெயிக்கிறவன் நம்ம முன்னாடிதான் இருப்பான். அத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். உங்களை ஜெயிச்சு யாருக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? உங்களை ஜெயிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? காலையில 4 இட்லி, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. மத்தியானம் ஒரு அப்ப சோறு, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. நைட்டு 2 சப்பாத்தி, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. உங்களை ஜெயிச்சுட்டா மட்டும் 4 கொண்டாட்டியா கட்டி தராங்க இல்ல? அதே உள்ளதானே. பிறகு ஜெயிச்சு என்ன செய்ய? சீமானே, நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்க சவால் விட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுக்கு எதிராக பேசுறான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட சவால் விட்டாதான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஆனா இந்த நாட்டுக்கு ஆதரவா இருக்கிறவங்க கிட்ட, இந்த நாட்டுக்கு ஆதரவா பேசுறவங்க கிட்ட, தேசியவாதிகள்கிட்ட உங்க சவால் எடுபடாது. அப்படி பேசி உங்களால ஜெயிக்க முடியாது. ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி, ஏன் தாய்மொழி மூத்த மொழி, முதுமூத்த மொழி, இதுல என்ன பேச்சு? அம்மா என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியில நாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா? அதை விட்டு முறுக்கேறியவன் முருகன் அப்படின்னா பைத்தியகாரத்தனமா இல்ல? உங்களுக்கு என்னன்னே முறுக்கேறியவன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. முறுக்கேறியவன் முருகன் அப்படிங்கிறது வேட்டி கட்டுற மாதிரி. உங்களுக்கு என்ன, உங்க பாட்டுக்கு உறிஞ்சி டக்குன்னு உடனே வேற வேட்டி கட்டிட்டு போயிருவீங்க. ஆனா நாங்க அப்படியா? நாங்க அப்படி கிடையாது. நாங்க சேலை கட்டியிருக்கோம். ஒவ்வொரு மடிப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.